ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம மினி விளாக் தான் பார்க்க போறோம். எஸ், நான் ஹேர் ரிவ்யூக்காக சென்னைக்கு ஜோசன் கிளினிக் போயிட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கிளாம்பாக்கம் போற எக்ஸ்பீரியன்ஸ் இது மினி விளாகா எடுத்தா நல்லாயிருக்கும் அப்டின்ட்டு நான் இந்த வீடியோவ எடுத்தேன். ஸோ நான் விழுப்புரம் ஏறுனது வந்து 7:30க்கு. நான் கிளாம்பாக்கம் ரீச் ஆனது 10 மணிக்குங்க. ஸோ அங்கேயே சவுத் சைட் போற பஸ்லாம் நின்னுடும். ஃபர்தரா நம்ம வந்து உள்ள ப்ரொசீட் ஆகணும்னா, அங்க இருக்க சிட்டி பஸ் தாங்க புடிச்சு போணும். ஸோ செம்ம பெருசா கட்டியிருந்தாங்கங்க. இன்னும் 20% ஒர்க் வந்து பாக்கி இருக்கு. ஸோ இங்கேருந்து சிட்டி பஸ் போற இடத்துக்கு கொஞ்சம் தூரமா இருக்கும். ஸோ அங்கருந்து இந்த மாதிரி ஒரு மினி வண்டி மாரி போதுங்க. ஸோ அதில ஏறி முடியாதவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் அ வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், இந்த வண்டியில நீங்க ஏறுனீங்கன்னா, உங்கள எடுத்துட்டு போயிட்டு, நீங்க எங்க இறங்கணுமோ அங்க வந்து கொண்டுட்டு போயிட்டு விட்டுருவாங்க. ஸோ கரெக்ட்டா அந்த பாத்வேல ஸ்டாப்ல போயிட்டு இறக்கி விட்டுட்டாங்க. அங்கருந்து அந்த எஸ்கலேட்டர்ல இறங்கி ஒரு சப்வே பாத் மாரி இருக்கும். அங்க ஏறி அது மேல ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். அத ஏறி வெளியில வந்தா நமக்கு வந்து சிட்டி பஸ் போறதுக்கான அந்த ஒரு ஸ்டாப் இருக்கும். ஸோ அங்க வந்து 70 வி அப்படின்ற பஸ் தாங்க கோயம்பேடு போகுது கிளாம்பாக்கத்துல இருந்து. ஸோ இங்க ஏறுனது நான் 10 மணிக்கு. பட் நான் அங்க போயிட்டு கோயம்பேடு ரீச் ஆனது என்னமோ 12 மணிக்குங்க. செம்ம டிராஃபிக்கு. எல்லா பஸ் ஸ்டாப்லயும் நின்னு நின்னு போனதுனால பயங்கர லேட் ஆயிடுச்சு. டிலே ஆயிடுச்சு. எனக்கு கரெக்ட்டா 12 மணிக்கு தான் அப்பாயின்ட்மென்ட். ஸோ அவசர அவசரமா போயிட்டு நான் கிளினிக் போயிட்டு நான் போனேன். அ இந்த மாதிரி எனக்கு லாஸ்ட் டைம் அதாவது கோயம்பேடு ஸ்ட்ரெய்ட்டா போறப்ப இருந்ததான்னா, இல்ல. எனக்கு 45 மினிட்ஸ் தாங்க பெருங்குளத்தூர் டூ கோயம்பேடே ஆகும். பட் கிளாம்பாக்கத்துல தான் அங்க போக ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. என்னடா! ஏன்டா வந்தோன்ற மாரி ஆயிடுச்சுங்க சென்னைக்கு. எப்படிதான் வேலைக்கு போறவங்கலாம் கரெக்ட்டா டைமுக்கு ரீச் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்ல. அதுக்கப்புறம் பரபரப்பா போயிட்டு ஜோசன் கிளினிக் இறங்கி அங்க வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் இல்லங்க. அப்புறம் வேக வேகமா போயிட்டு டாக்டர் கிட்ட காமிச்சுட்டு, தென் என் ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா பாவம். அவ கூட வந்து பாம் ஷோர் பக்கத்திலேயே இருக்கு. அங்க போயிட்டு மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஜாலியா சாப்பிட்டு அப்படியே பல நாள் கதையெல்லாம் பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். கண்டிப்பா ஃபுட் இல்ல. தயவு செஞ்சு மந்தி இங்க ட்ரை பண்ணிடாதீங்க. பாண்டிச்சேரியில இருக்க டேஸ்ட் இங்க கண்டிப்பா இல்ல. பட் கோகோனட் புட்டிங் கண்டிப்பா மஸ்ட் ட்ரை இங்க. அதுக்கப்புறம் நான் 4:30 பக்கமா இங்கேருந்து ஆட்டோ ஏறி கோயம்பேடு வந்து நான் 5க்கு ரீச் ஆனேன். நான் வந்து தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணி கேளம்பாக்கம் அதாவது கிளாம்பாக்கம் போறதுக்கு கேளம்பாக்கம் பஸ்ல ஏறி அதுக்கப்புறம் டிக்கெட் எடுக்கும்போது நான் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணத அவரு புரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் அங்கருந்து நல்ல வேளைங்க ரொம்ப தூரம் போகவே இல்ல பஸ்ஸு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அவுட்டர்ல தான் வந்து பஸ் நின்னுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப உள்ள போய் 70 அப்பதான் கிளம்புச்சு. டக்குன்னு ஏறிட்டேங்க. ஒரு 5:10க்குலாம் ஏறிட்டேன். பட் நான் கிளாம்பாக்கம் ரீச் ஆனது என்னமோ 7:30க்கு தாங்க. அவ்ளோ டிராஃபிக்கு. சிட்டி பஸ் 1, 2 தாங்க வந்தது. ஃபுல்லா கார்ஸ், ஆட்டோஸ் இந்த மாரி சிட்டி பஸ் 1, 2 இருக்குங்க. டிரைவரே செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. என்னடா இன்னைக்கு இவ்ளோ டிராஃபிக்கு அப்படின்ற மாரி. சனிக்கிழமை வேற. அ ஏன்டா வந்தோம் இன்னைக்கு சென்னைன்ற மாதிரி பாடா விட்டுட்டேங்க அன்னைக்கு. பயம் வேற டைம் ஆக ஆக அங்க நான் விழுப்புரம் ஆக்சுவலி ரீச் ஆகணும். விழுப்புரம் நான் ரீச் ஆயிட்டு அங்கருந்து வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. ஆட்டோ இல்லன்னா பஸ்ஸு தாங்க இருக்கும். அதுவும் லேட் நைட் ஆயிடுச்சுன்னா ஒன்லி பஸ் மட்டும் தாங்க. அதுவும் 11 மணி வரைக்கும் தான் இருக்கும். ஸோ பயங்கர ஒரு டென்ஷனா இருந்தது அன்னைக்கு. ஸோ நான் 7:30க்கு கிளாம்பாக்கம் வந்தேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு சேலம் பஸ்ல ஏறி நானு விழுப்புரம் வர 10:45 ஆயிடுச்சா. அங்க ஒரு 10 நிமிஷம் கிட்ட நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பாண்டிச்சேரி பஸ்ஸு ஒரு 11 மணிக்கா கிடைச்சதுங்க. அதுக்கப்புறம் ஏறி வீட்டுக்கு வந்து சேர நான் வந்து 11:15 கிட்ட ஆயிடுச்சு. சென்னைக்கு 5 மணி நேரம் என் லைஃப்ல நான் டிராவல் பண்ணதே இல்லங்க. அ இது இந்த டைமிங்க்கு சேலம் தாண்டியே போயிட்டு வந்துரலாம் போல. அவ்ளோ டைம் கன்சியூமிங்கா இருந்தது. ஒரு சென்னை பக்கத்துல இருக்க சென்னைக்கு வந்து வர்றதுக்கு. ப்ராப்பர் ஒரு பிளானிங் இல்லாம, எவ்ளோ டைம் ஆகும் அப்படின்னு தெரியாம டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் ஸ்ட்ரகிள் பண்றது என்னமோ நம்ப தாங்க, பீப்பிள்ஸ் தாங்க. டெய்லி அதுவும் அவங்க செங்கல்பட்டுல இருந்து சென்னைக்குள்ள போயிட்டு டிராவல் பண்றவங்க, ஆஃபீஸ் போறவங்களுக்குலாம் பயங்கர கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா. கிளாம்பாக்கம் டூ கோயம்பேடு வந்து மதுரவாயல் ஹைவேஸ் வழியா போற ஒரு 2, 3 பஸ் விட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா, இவ்ளோ தூரம் சிட்டில எல்லா ஸ்டாப்பிங்லயும் நின்னு போற அவசியம் வந்து கண்டிப்பா இருக்காது. டைம் சேவ் ஆகும் உள்ள போயிட்டு ரீச் ஆகுறவங்களுக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இதுதாங்க என்னோட வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவரைக்கும் நான் சென்னைக்கு போனதுலயே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க இந்த தப்பெல்லாம் போயிட்டு சென்னையில பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் புரியட்டும் எப்படி போயிட்டு ஏறணும், எங்க போணும் அப்படின்றது. ஸோ கிளாம்பாக்கம் வேற, கேளம்பாக்கம் வேறங்க.
முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த டைம் நீங்க சென்னை போம்போது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாம இருப்பீங்க. நான் உங்கள வேற ஒரு வீடியோல பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனே அடுத்த வீடியோ மேக் பண்றதுக்கு. உங்கள வேற ஒரு வீடியோல பார்க்குறேன். டாடா, பை பாய்.